ஸ்டீராய்டு சிந்தசிஸ்க்கும் ஏன் வந்து வே புரோட்டீனுக்கும் இந்த டிஹெச்டி கன்வர்ஷனுக்கும் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே நம்மளால பிளட் டெஸ்ட்ல வந்து செக் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம பிளட் சீரம்ல டிராவல் ஆகிட்டு இருக்க ஒரு ஹார்மோன். ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த டிஹெச்இஏவை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஸ்டாஸ்டிரோன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெஸ்டாஸ்டிரோன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஹெச்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த வே புரோட்டீன் வந்துட்டாலே ஏகப்பட்ட மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனும் ஒரு சைடு இருக்கும், ஒரு சில நல்ல இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். வே புரோட்டீன் பவுடர் எடுத்தா கண்டிப்பா குழந்தை பிறக்காது அப்படின்னு நம்பிட்டு இருக்கவங்களும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீலியோ ஜிம்க்கு போறவங்களுக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த விஷயத்த சேஞ்ச் பண்ணியே ஆகணும். வெயிட் லிஃப்ட் ட்ரைனிங், மசில் பில்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் வே புரோட்டீன் அப்படின்றது அவசியமான ஒரு விஷயம் தான். ஆனா உங்களுக்கு ஆல்ரெடி ஹேர் தின்னிங்கோ இல்ல பால்னஸோ இருக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி ஐசோலேட் ஃபார்ம் ஆஃப் வே புரோட்டீன் எடுக்கிறதுனால இந்த தின்னிங் அண்ட் பால்னஸ் ரொம்ப வேர்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வே புரோட்டீனால பிளட்ல டெஸ்டோஸ்டிரோன் லெவல் அதிகமாகும். அது அதோட ஆக்டிவ் ஃபார்ம் ஆன அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டிரோன் லெவலாவும் மாறும். ஆல்ரெடி இதனாலதான் இந்த பேட்டர்ன் ஹேர் லாஸ் பிரச்சனையே வருது. ஸோ வே புரோட்டீன் எடுக்கிறதுனால அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆக்னி பிரச்சனை இருந்தாலும் அதுவும் அதிகமாகும். ஸோ இந்த வீடியோவில் அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, வே புரோட்டீன் ஐசோலேட் வந்து நம்ம எடுத்தோம்னா ஆல்ரெடி முடி கொட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முடி கொட்டுறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம பாடியில் இருக்க டெஸ்டாஸ்டிரோன் வந்து டிஹெச்டியா கன்வர்ஷன் ஆகுறப்ப அந்த டிஹெச்டி லெவல் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா முடி கொட்டுறது வந்து அதிகமாகிடும். ஸோ சொட்டை விழுந்துடும் அப்படின்றது தான் அவங்க இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, முடி கொட்டுறதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இந்த டிஹெச்டி ஹார்மோன், ஸோ டைஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். இது அதிகமாகிடுச்சுன்னா முடி கொட்டிடும். ஓகே, அது உண்மைதான். ஆனால் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வே புரோட்டீன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ வே புரோட்டீன் அதிகமாக எடுத்தோம், வே புரோட்டீன் ஐசோலேட் நம்ம அதிகமாக எடுக்கிறோம் அப்படின்னா இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர்றது. இப்போ ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க ஷேர் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு ஆர்டிகல் வந்து படிச்சிருக்கலாம், இல்ல அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்கலாம். ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சோர்ஸ் இருக்கிறதுனால தான் அவங்க அதை அங்கே சொல்ல வராங்க. ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, வே ப்ரோட்டீன்லாம் எடுத்தா இது போல முடியெல்லாம் கொட்டாதுங்க. நான் 12 வருஷமா வே ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு இருக்கேன், என் முடி நல்லா தான் இருக்கு, என் டிஹெச்டி லெவல் நல்லா தான் இருக்கு, என்னோட டோட்டல் டெஸ்ட் வேல்யூவும் நல்லா தான் இருக்கு. ஸோ ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா என் டிஹெச்டி லெவல் நல்லா தான் இருக்கு. ஸோ அப்படின்றப்ப நான் வந்து ஈஸியாக சொல்லிடலாம், நான் வே ப்ரோட்டீன் எடுக்கிறேன், எனக்கு முடி கொட்டல. ஸோ ஆனால் முடி கொட்டிட்டு இருக்கிறவங்க வந்து இப்போ அந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில வே ப்ரோட்டீன் அப்படின்றத ஒன்று தொடவே மாட்டாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் இருந்து அவங்களுக்கு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன், ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா கூட வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா முடி கொட்டிச்சுன்னா சொட்டை விழுந்துரும். ஸோ அந்த ஒரு பயம் இருக்கிறதுனாலே அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்பிட்டு இருப்பாங்க. வே ப்ரோட்டீனை பற்றி நிறைய மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு இன்டெப்த்தாக நம்ம அதை பார்க்குறப்ப இது ஏன் நடக்குது, இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சயின்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஃபிசியாலஜிக்கலாக என்ன நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு 20 to 25 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில். ஸோ ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால் லைக் ஃப்ரீ டைமில் வீடியோவை பாருங்கள். அண்ட் வீடியோவுக்கு நடுவில் இரும்புலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க, கோல்டாக இருக்குது. ஸோ வெல்கம் பேக் டு தி ஒயிட் போர்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு திஸ். மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ டெஸ்டாஸ்டிரோனில் இது டெஸ்டாஸ்டிரோனோட ஸ்ட்ரக்சர். ஸோ டெஸ்டாஸ்டிரோனில் இருந்து நமக்கு டிஹெச்டியாக கன்வெர்ட் பண்ண முடியும் நம்ம பாடியில். ஸோ டெஸ்டாஸ்டிரோன்ல இருந்து நமக்கு டிஹெச்டியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு என்சைம் வந்து தேவைப்படுது. ஸோ மோஸ்டா இது நிறைய பேருக்கு அனபாலிக்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த என்சைமோட பேரு 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ்க்கு ஏன் 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து என்சைம், இது என்சைம், ஹார்மோன் கிடையாது. இது எல்லாமே ஹார்மோன். ஸோ கொஞ்சம் நம்ம இன் டீட்டெயிலாகவே தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் வந்து இந்த டெஸ்டாஸ்டிரோன் கூட ரியாக்ட் பண்ணிச்சா நமக்கு டிஹெச்டி அப்படின்றது கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்ன பண்ணோம்னா, யூசி இது வந்து கார்பன் 1. ஸோ எவ்ரி கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் மாலிகுல். ஸோ இது 1. இது நான் என்ன பண்ணுறேன், ஓகே, ஸோ இந்த கலர்லேயே நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4 5 அண்ட் இந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணோம்னா 6 7
8, 9, 10. So then 11, 12, 13, 14, 15, 16, 17. So 17 கார்பன் மாலிகுல் நமக்கு இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல 18 and 19 ஒரு கார்பன். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, ஹைட்ரோஜன் குரூப், சாரி ஹைட்ராக்சில் கிடையாது, ஹைட்ரோஜன் குரூப். ஓகே, ஸோ இந்த டெஸ்டாஸ்டிரோன் ஸ்ட்ரக்சர்ல இருந்து 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் என்ன பண்ண போகுதுன்னா 4 and 5th, இந்த 5th அட்டாச்மெண்ட்ல இருக்கிற இந்த பாண்டு, ஸோ இந்த 4, 5ல இருக்கிற இந்த பாண்டை எலிமினேட் பண்ணிடும். ஸோ இந்த பாண்ட் இங்க எலிமினேட் ஆயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாண்ட் வராது. ஸோ இந்த இடத்துல பாண்ட் எலிமினேட் ஆகுது, தென் நமக்கு ஒரு ஹைட்ராக்சில் குரூப்பும் வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ராக்சில் கிடையாது, ஹைட்ரோஜன் குரூப். இந்த ஹைட்ரோஜன் குரூப் பிரசன்ட் ஆகுறதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஸோ லைக் இந்த ரியாக்ஷன் சொல்லுவாங்க Na DPH. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு கெமிஸ்ட்ரியில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு ரியாக்ஷன். அது ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால அது வேண்டாம். கொஞ்சம் பேசிக்காக ஓவர் வியூவாகவே வந்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் என்ன பண்ணுதுன்னா இங்கே 5th 4th இருக்கிற இந்த டபுள் பாண்டை, ஸோ இங்கே இருக்கிற எக்ஸ்ட்ரா பாண்டை வந்து ரிடக்ட் பண்ணுது, ஸோ ரிடக்ஷன் பண்ணுது, ஸோ எலிமினேட் பண்ணுது. எலிமினேட் பண்ணுறதுனால இந்த இடத்துல பாண்ட் வரல. ஸோ நமக்கு இன்னொரு ஹைட்ரோஜன் குரூப்பும் ஆட் ஆகுது இன்னொரு ரியாக்ஷனால. ஸோ இங்கே ஒரு ஹைட்ரோஜன் குரூப் ஆட் ஆயிருக்கு, அங்கே ஆல்ரெடி இன்னொன்னும் இருக்கு. ஸோ 2 ஹைட்ரோஜன் குரூப் இருக்கு அப்படின்றனால மோனோனா 1, 2னா டை. ஸோ வி ஆர் காலிங் இட், இந்த இடத்துல போகலாம், ஸோ DHT. ஸோ டை ஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். டை DI தானே தவிர, ஸோ இங்கே எழுதுட்டுமா, டை ஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். ஸோ DI தான், DE கிடையாது. DEனா அது டிஹைட்ரோ வந்துடும். ஸோ இது வந்து டை ஹைட்ரோ. ஸோ டை ஹைட்ரோ டெஸ்டாஸ்டிரோன். டெஸ்டாஸ்டிரோன்லேருந்து DHT கன்வர்ஷன் ஆகுறதுக்கு இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் வந்து இது ஆக்சுவலாக என்சைம், ஹார்மோன் கிடையாது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, என்சைம். ஸோ இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? இப்போ நமக்கு டெஸ்டாஸ்டிரோன் இருக்கு, நம்ம பாடியில் டெஸ்டாஸ்டிரோன் ப்ரொடியூஸ் ஆயிருச்சு. ஓகே, அப்போ இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் எங்கே இருக்கிறதுனால இது கன்வர்ஷன் ஆகுது? நமக்கு 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் வந்து நிறைய இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ரீசர்ச் சயின்டிஸ்ட்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைமை டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஏன்னா இந்த என்சைம் வந்து நிறைய இடத்துல இருக்கு, லைக் லிவரில், கிட்னியில், நிறைய செல்ஸில், லைக் ஹேர் ஃபாலிகல்ஸில், நிறைய ஸ்கின்ஸில், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின்றதுனால ஒரு சில என்சைம்ஸோட பார்ட்டை வந்து டைப் 1, டைப் 2 அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி டைப்ஸ்குள்ளெல்லாம் போக போகிறது கிடையாது, அவ்வளோ இன்டெப்த்தாக போக போகிறது கிடையாது. ஸோ இந்த 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் நிறைய இடத்துல ப்ரெசென்ட் ஆகி இருக்கு அப்படின்றதுனால அந்த என்சைம் கூட டெஸ்டாஸ்டிரோன் போய் ரியாக்ட் ஆகுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு பிளாக் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பிளாக்கு, இது ஒரு செல்லு. இந்த செல்லில் வந்து 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து டெஸ்டாஸ்டிரோன் வந்து வருது. ஸோ இந்த இடத்துல டெஸ்டாஸ்டிரோன் வந்ததுக்கு அப்புறமா இந்த என்சைம் கூட ரியாக்ட் ஆகினதுக்கு அப்புறமா அது நமக்கு DHTயாக கன்வெர்ட் ஆகி ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இந்த DHTயாக ஆக்டிவ் ஆகிறதுனால இதை என்ன சொல்கிறாங்கன்னா, யூஸ்வலாக ஃபிசியாலஜியில் டெஸ்டாஸ்டிரோனை விட 4 to 5 டைம்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு ஹார்மோனாக இதை பார்க்குறாங்க. ஏன் டெஸ்டாஸ்டிரோன் தானே இருக்கிறதுலே ஆக்டிவ். ஸோ ஐ மீன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம நிறைய இடத்துல பேசுகிறோம் டெஸ்டாஸ்டிரோன் 6 ஹார்மோன், ஆண்ட்ரோஜன், இதெல்லாம் இதை தான் பேசுகிறோம். பட் ஏன் இது ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா, இது நிறைய இடத்துல போயிட்டு ரியாக்ட் பண்ண முடியும், நிறைய இடத்துல இது ரியாக்ட் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஏன்னா இங்கே டெஸ்டாஸ்டிரோனில் இருக்கிற இந்த ஒரு பாண்டு, டபுள் பாண்டாக இருந்ததை வந்து அது எலிமினேட் பண்ண முடியுது. ஸோ எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்து இந்த ஸ்ட்ரக்சருக்கு வரப்ப இந்த இடத்துல பாண்டு இல்லாததுனால இட் கேன் ரியாக்ட் வித் மெனி டிஷ்யூஸ், மெனி பிளேசஸ். ஸோ அதனால தான் DHT வந்து மோர் பொட்டன்ட் ஆக்டிவ் டெஸ்டாஸ்டிரோன் மாலிகூல். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொட்டன்ட் ஆக்டிவ் டெஸ்டாஸ்டிரோன் மாலிகூல். ஸோ DHT. ஸோ ஈவன் நிறைய பாடி பில்டர்ஸ் பார்த்தீங்கன்னா
டிஹெச்டி டெரிவேட்டிவ்ல இருந்து வர அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க, லைக் மேஸ்ட்ரான், வின்ஸ்ட்ரால். இதுல இருந்து சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி தான் ஒரு சில காம்பினேஷன்ஸை யூஸ் பண்ணி ஒரு சில அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்குறாங்க. டிஹெச்டி சப்ஸ்டன்ஸ்னு நீங்கள் அனபாலிக் போட்டிங்கன்னா ஒரு சில சப்ஸ்டன்ஸ் காட்டும். அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் பாடி பில்டிங் ஃபீல்டில் ஈவன் நானும் தான் எடுத்திருக்கேன், இப்பயும் எடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்ஸ்டன்ஸ், பிகாஸ் டிஹெச்டிலேருந்து மாடிஃபை பண்ணி அது வருது. ஓகே, ஒரு சின்ன கன்வர்ஷன் வந்து இந்த இடத்துல இப்படி தான் நடக்குது, அவ்வளோதான். ஓகே ஃபைன். இப்போ ஸ்டீராய்டு ஹார்மோன் வந்து நிறைய ஹார்மோன் இருக்கு நமக்கு. டெஸ்டாஸ்டிரோன் இருக்கு, கார்டிசால் இருக்கு விச் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், டெஸ்டாஸ்டிரோன் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஈஸ்ட்ரோஜன். தென் இதே டெஸ்டாஸ்டிரோன்லேருந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜனாகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அது எதுனாலனா ஆரோமடைசேஷன் நடக்கிறதுனால. அண்ட் நமக்கு மினரல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஒரு ஹார்மோன் இருக்குது, ஸ்டீராய்டு ஹார்மோன், அல்டாஸ்டிரோன் இருக்கு. அண்ட் கார்டிசால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். இவ்வளவும் நமக்கு எங்க இருந்து சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா கொலஸ்ட்ரால் கிட்ட இருந்து ஆகுது. ஸோ கொலஸ்ட்ரால் நம்ம பேட் அப்படின்னு சொல்றோம்ல, பேட் கொலஸ்ட்ரால் விச் இஸ் எல்டிஎல். இந்த எல்டிஎல் பார்த்தீங்கன்னா எல்டிஎல் நீங்க லிபிட் பேனல் லைக் கொலஸ்ட்ரால் டெஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னா ஹெச்டிஎல், எல்டிஎல் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ எல்டிஎல் விச் இஸ் நத்திங் பட் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த ரிங்கோட பேரே பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் ரிங் தான். ஏன்னா ஸோ இதுக்கப்புறமா நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறது வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஸ்டீராய்டு சிந்தசிஸ்க்கும் ஏன் வந்து வே ப்ரோட்டீனுக்கும் இந்த டிஹெச்டி கன்வர்ஷனுக்கும் எங்கே சம்மந்தம் இருக்குது? ஏன் நான் ஃபிட்னஸில் வந்து ஒரு 10 கிலோ ஏற்றணும்னு நினைக்கிறேன், 10 கிலோ குறைக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா வேணாமா, ஹேர் முடி கொட்டுமா கொட்டாதா, இந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போங்க. எனக்கு ஏன் இவ்வளோ இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா இதுக்கப்புறமா உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் இதுக்கப்புறமா பார்க்குற வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ பேக் டு த டாபிக். இது எல்லாமே வந்து கொலஸ்ட்ரால் ரிங். இந்த ரிங்கோட பேர் வந்து கொலஸ்ட்ரால் ரிங் ஆர் இந்த ரிங்கோட பேரு ஸ்டீராய்டு ரிங். எல்லா ஸ்டீராய்டோட ஹார்மோன்ஸுமே வந்து இந்த ரிங்கோட ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். அட் த சேம் டைம் இது கொலஸ்ட்ரால் ரிங்னு சொல்லலாம், ஏன்னா கொலஸ்ட்ரால் மாலிகுல இருந்து தான் நமக்கு இது கிடைக்குது. ஓகே, லெட்ஸ் see. இந்த இடத்துல நான் வந்து ஒரு கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சரை வந்து நான் கொடுக்குறேன். ஃபைன். ஸோ இந்த இடத்துல போடலாமா? ஓகே, இங்க இது வந்து ஒரு கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர். ஸோ நான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே போல் இந்த இடத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 17, இது 17, இது 18, இது 19. அண்ட் இந்த இடத்துல நமக்கு இது டெஸ்டாஸ்டிரோனோட ஸ்ட்ரக்சருங்க, இது கொலஸ்ட்ரால். நான் தனியாக வரையாது கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது கூட இதை கம்பைன் பண்ணிக்காதீங்க, ஏன்னா இதில் வந்து நமக்கு ஆக்சிஜன் இருக்கும், ஆனால் இதில் நமக்கு ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஸோ OH இருக்கும். ஃபைன். தென் இந்த இடத்துல இப்போ 19 கார்பன் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have one head. ஸோ 19 வரைக்கும் இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது 20, 21, 22, 23, ஸோ 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, தென் இங்கே 27. அதை நம்ம எப்படி கூட போட்டுக்கலாம், ஃபைன் தான். ஸோ ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக. ஓகே, இது வந்து 27 கார்பன் ஆட்டம் இருக்கா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 27 கார்பன் போட்டுக்கலாம் புரியணுன்றதுக்காக. இது ஒரு கொலஸ்ட்ராலோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் 27 கார்பன் ஆட்டம். ஃபைன். ஸோ நான் வந்து இதை வேற கலரில் போடுறேன்.
27 கார்பன் ஆயிடும். ஃபைன். இப்போ இதே கொலஸ்ட்ரால்ல இருந்து நமக்கு இந்த கொலஸ்ட்ரால் வந்து இப்போ ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருச்சு. லைக் மைட்டோகாண்ட்ரியால என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா அந்த மைட்டோகாண்ட்ரியால போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்க 27 கார்பன் ஆட்டமா இருக்கிறது இங்க மேல இருக்கிற இந்த ரிங்ல ஒரு 6 கார்பன் மட்டும் எலிமினேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் இங்க பேசிக் தான் போக போறேன், ரொம்ப இன்டெப்தா போக போறது கிடையாது. ஸோ வி ஆர் நாட் கோயிங் டு சி லைக் நிறைய என்சைம்ஸ் பத்திலாம் பார்க்க போறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக். இதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் வரைய போகிறது கிடையாது. ஜஸ்ட் நார்மலாக நேம் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஸோ 27 கார்பன் இருக்கு. இங்கேருந்து இந்த 27 கார்பனில் ஒரு 6 கார்பன் மட்டும் எலிமினேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் அண்ட் சி. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 6 கார்பன் எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ 6 கார்பன் எலிமினேட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து இது எலிமினேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதை மட்டும் நான் ஒரு வாட்டி இன்னொரு ட்ரா வந்து பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 27 இருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா 18, இது 19. ஸோ இங்கே 20, இது 20, 21, 22. ஸோ இப்போ 27ல் 6 போயிடுச்சுன்னா வெறும் 21 தான். அதனால 20, 21 இவ்வளோ தான். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 20 and 21 தான் இருக்கு. 21 கார்பன் ஆட்டம் இருக்கு. ஸோ பிளஸ் இதோட பேர் 21 கார்பன் தான் இருக்கு. அப்போ இந்த மாலிகுலோட ஸ்ட்ரக்சர், ஸோ இந்த ஸ்ட்ரக்சரோட மாலிகுல் பேர் என்னன்னா பிரகனைலான். பி ஆர், ஸோ இங்கே நான் எழுதுறேன் இதை. ஸோ இது எல்டிஎல், ஸோ இது ஸோ பிரகனைலான். ஸோ இந்த பிரகனைலானுக்கு அப்புறமா இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்குதுல்ல. ஓகே, ஸோ 27ல இருந்து ஒரு 6 கார்பன் எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ இங்க 21 இருக்கு. இந்த 6 கார்பன் எலிமினேட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் யாரா இருக்காங்க அப்படின்னா அந்த என்சைமோட பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைம் தான் அது. ஸோ டெஸ்மோலேஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைம். எதுக்காக இந்த என்சைம் வந்து டெஸ்மோலேஸ், இந்த டெஸ்மோலேஸ் என்சைம் வந்து எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்சைம்னா ஆக்சுவலாக இந்த என்சைம் வந்து நமக்கு ஏசிடிஹெச்சால ரெகுலேட் ஆகிற ஒரு விஷயம். ஏசிடிஹெச் அப்படின்னா ஏசிடிஹெச். ஸோ ஏசிடிஹெச் அப்படின்னா ஆன்டினோகார்டிகோட்ராபிக் ஹார்மோன். ஸோ இந்த ஏசிடிஹெச் வந்து நமக்கு ஹைப்போதலமஸ், பிரெயினில் இருக்க ஹைப்போதலமஸ்ல இருக்க பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து நம்மளோட கிட்னியில் இருக்க ஆண்ட்ரினல் கிளாண்ட், நம்ம கிட்னிக்கு மேலே ஒரு கிளாண்ட் இருக்கு, ஸோ ஆண்ட்ரினல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்ட்ரினல் கிளாண்டில் இது ரியாக்ட் ஆகி ஸோ அங்கேருந்து நமக்கு டெஸ்மோலேஸ் அப்படின்ற ஒரு என்சைமை வந்து ரியாக்ட் பண்ணிக்குது. ஸோ எதுக்காக இது இம்பார்ட்டன்ட்னா இந்த டெஸ்மோலேஸ் என்சைம் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்லையும் ஒர்க் ஆகும், நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்லையும் ஒர்க் ஆகும். இட் மீன்ஸ் உங்ககிட்ட இப்போ இந்த சிந்தசைசேஷன் நமக்கு கார்டிசால், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஸோ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப்பில் இந்த ஏசிஐஹெச் மூலமாக நமக்கு டெஸ்மோலேஸை கொஞ்சம் கம்மியாக ரியாக்ட் பண்ண வச்சுக்கும். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக், சாரி நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப். இன்கேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்லேயும் வந்து அது ஒர்க் பண்ண வைக்கும். அதனால தான் இந்த டெஸ்மோலேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஏசிடிஹெச் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது எல்லாமே நம்மளால பிளட் டெஸ்ட்ல வந்து செக் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம பிளட் சீரம்ல டிராவல் ஆகிட்டு இருக்க ஒரு ஹார்மோன். திஸ் இஸ் நாட் ஸ்டீராய்டு ஹார்மோன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த என்சைமோட ரியாக்ஷனால நமக்கு பிரகனைலான் கிடைக்குது. இப்போ இதுக்கப்புறமா நடக்க போற ஒரு ரியாக்ஷன் என்னன்னா இப்போ 21 கார்பன் இருக்கு. ஸோ ஐயோ, ஓகே கிரீன். ஸோ 21 கார்பன் இருக்கு. இப்போ இதே 21 கார்பன்ல
இந்த இடத்துல இன்னொரு ஒரு ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது. ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்றது ஆக்சுவலாக என்னன்னா OH குரூப் ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி OH குரூப் வந்து ஒரு மாலிகுல்ல ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஹைட்ராக்சிலேஷன். இப்போ இந்த பிரெக்னனிலான இடத்துல இன்னும் ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாடிஃபிகேஷன்னா, இப்போ இங்க இருக்கிற இந்த ஹைட்ராக்சில் குரூப்பை இதுல இருக்கிற ஹைட்ரோஜனை நம்ம எலிமினேட் பண்றோம், விச் மீன்ஸ் டீஹைட்ராஜினேஸ். டிஐ கிடையாது, டிஇ, டீஹைட்ராஜினேஸ் பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி மாறிடும்னா ஓவா மாறிடும். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் பாண்டும் வந்துடும். ஃபைன். ஸோ இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்டும் வந்துருச்சு. 1 2 3 தேர்ட் குரூப்ல இருந்த OH வந்து நமக்கு டீஹைட்ரோஜனேஸ் ஆயிடுச்சு, H குரூப் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போனா இது 3, அந்த என்சைமோட பேர் என்னன்னா இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ 3 பீட்டா, இந்த இடத்துல இருந்த ஹைட்ராக்சில் குரூப்ல டீஹைட்ரோஜனேஷன் நடக்குது. ஸோ தேர்ட் பீக்ல இருந்த ஹைட்ராக்சில் குரூப்ல ஹைட்ரோஜனை எலிமினேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் பீட்டா ஹைட்ராக்சி டீஹைட்ரோஜனேஸ். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்னன்னா, இதுக்கும் 21 கார்பன் இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் என்னன்னா ப்ரொஜெஸ்ட்ரான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மாலிகுல் இது, ப்ரொஜெஸ்ட்ரான். ப்ரொஜெஸ்ட்ரான் இது. இப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து ஏகப்பட்ட பாத்வே வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலா இது வரைக்கும் மேபி புரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக நான் அது வரைக்கும் ஃப்ரேம் செட் பண்ணலை, மேபி நான் தெரியாமல் கூட இருந்திருப்பேன். பட் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து நமக்கு நிறைய பாத்வே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சாரி. ஸோ இந்த மாலிகுல் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க இருந்து நிறைய மாடிஃபிகேஷன். இப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் மாலிகுல்ல 17, இது 17ஆ, 17th கார்பனா, இந்த இடத்துல ஒரு OH குரூப் ஹைட்ராக்சிலேஷன் நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்றது என்னன்னா, ஹைட்ராக்சிலேஷன் நடந்து ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் எண்ட் ப்ராடக்டா நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அது மற்ற இடத்துல போயிட்டு சேவ் ஆகாது, ஸ்டோர் ஆகாது, அவ்வளவுதான். அது பிளட் ஸ்ட்ரீம்ல டிராவல் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். பட் ஸ்டீராய்டு ஹார்மோன் எல்லாமே வந்து லிப்போஃபிலிக். லிப்போஃபிலிக் அப்படின்னா லிப்பிட் மீன்ஸ் ஃபேட். ஸோ கொலஸ்ட்ரால் இருந்து தான் நமக்கு எல்லாமே நடக்குது. ஸோ ஃபேட் இல்லையா. ஸோ லிப்பிட். ஃபில்லிக் அப்படின்றது அட்ராக்ஷன். ஃபோபியானா ஃபியர், ஃபோபிக்னா ஃபியர். ஸோ ஃபில்லிக்னா அட்ராக்ஷன். லிப்போஃபிலிக் அப்படின்னா இது எல்லாமே ஆயில் கூட அட்ராக்ட் ஆகிற ஒரு விஷயம், ஆனால் வாட்டர் கூட அட்ராக்ட் ஆகாது. ஸோ இது வந்து இன்சொல்யூபிள் இன் வாட்டர், ஸ்டீராய்டு ஹார்மோன் எல்லாமே. ஸோ ஒன் ஸ்டீராய்டு ஹார்மோன் நமக்கு ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அது பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா புரோட்டீன்ஸ் கூட, அந்த ஒரு சில புரோட்டீன்ஸ் வந்து அந்த ஹார்மோனை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கூட்டு போயிட்டு எந்த டிஷ்யூல ரியாக்ட் பண்ணணுமோ அந்த டிஷ்யூக்கு ரியாக்ட் பண்ண கூட்டு போயிடும். அதனால தான் ஆல்புமின் குளோபுலினை நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் புரோட்டீன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. ஸோ இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை சொல்கிறேன். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு. இப்போ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து இங்கே 17th கார்பன்ல ஒரு ஹைட்ராக்சிலேட் குரூப்பை நம்ம ஆட் பண்ணுறோம்னா நவ் வி ஆர் காலிங் இட், அந்த என்சைமோட பேர் எங்க எழுதலாம், ஸோ பிளாக்ல எழுதுறேன். இந்த என்சைமோட பேர் 17 ஆல்ஃபா ஹைட்ராக்சிலேஷன் நடந்திருக்கு இல்லையா. ஸோ ஹைட்ராக்சிலேஸ். ஸோ இந்த 17 ஆல்ஃபா ஹைட்ராக்சிலேஸ் நடந்து இப்போ இதுக்கப்புறமா நம்ம நிறைய பாத்வேல அதை என்ட்ரி பண்ண முடியும். ஸோ நான் இதோட கண்டினியூஷன் அப்படி இந்த பார்ட்ல போடுறேன். ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு, கிரீன்ல எழுதியிருக்கேனா. ஸோ இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ இந்த இடத்துல ஒரு பாத்வேக்குள்ள போகுது. இதுதான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்ட்ரக்சர் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எப்படிலாம் மாறும் அப்படின்னா, இந்த ஆங்கிள் போச்சு ஒரு பாத்வே. ஸோ இது ஒரு வேற ஆங்கிள். ஸோ இது ஒரு பாத்வே. ஓகே, இந்த பாத்வேல நமக்கு டெஸ்டாஸ்டிரோன் 6 ஹார்மோன்ஸ். ஸோ டெஸ்டாஸ்டிரோன் இருக்கு. டெஸ்டாஸ்டிரோனுக்கு அதுக்கப்புறமா இதை வந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜனாவும் கன்வெர்ட் பண்ண முடியும். அண்ட் நமக்கு ஃபீமேல்ஸ்க்கு ப்ரொஜெஸ்ட்ரானோட பாத்வே வந்து ஈஸ்ட்ரோஜனாவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் 6 ஹார்மோன் which is nothing but 6 ஹார்மோன். இப்போ இந்த டெஸ்ட் வந்து 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம்ல
என்சைம்ல ரியாக்ட் ஆகுது. அப்போ நமக்கு அந்த இடத்துல 5 ஆல்ஃபா ரிடக்டேஸ், இந்த இடத்துல நமக்கு DHT ஆகவும் மாறும். இது ஒரு பாத்வே. இன்னொரு ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து இன்னொரு ஒரு பாத்வே இருக்கு. அந்த பாத்வே என்னன்னா கார்டிசால். ஸோ இந்த இடத்துல 17 ஆல்ஃபா ஹைட்ராக்சிலேஸ் இது நடந்த மாதிரி, இதே போல 21ல ஒரு ஹைட்ராக்சிலேஷன், 11ல ஒரு ஹைட்ராக்சிலேஷன் நடந்துச்சு அப்படின்னா அது கார்டிசால், which is nothing but glucocorticoids. ஆக்சுவலாக கண்டிப்பாக நான் இந்த ஹைட்ராக்சிலேஷன்லாம் பற்றி சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு புரியாது. அதனால நான் ஸ்டீராய்டோட பயோசிந்தசிஸ் பற்றி அந்த சாப்டர் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் அப்படின்றதால நான் என்ன தான் சொன்னாலும் ஒரு சில பேருக்கு அது புரியாது. அதனால நான் இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு இன்டெப்த்தான ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப பேசிக்காக மட்டும் போயிடுறேன். ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான்லேருந்து நமக்கு நிறைய பாத்வே வந்து போயிட்டே இருக்கு. லைக் ஒரு கொலஸ்ட்ரால் மாலிகூல் இருக்கு, அந்த கொலஸ்ட்ரால் மாலிகூல் இருந்து நமக்கு பிரெகனிலான் கிடைக்குது, அது இந்த ரியாக்ஷன்ல கிடைக்குது, டெஸ்மோலேஸ் ரியாக்ஷன்ல. தென் பிரெகனிலானுக்கு அப்புறமா நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் கிடைக்குது. ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் பாத்வே வந்து போகுது. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஹார்மோன் போகுது, இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லைக் கார்டிசால். இது என்னைக்குமே வந்து ஒரு சீசா மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பர்சன் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்டோஸ்டிரோன் வந்து அடிவாங்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா இதுதான். இப்போ இந்த பாத்வே வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பாத்வே வந்து கம்மி ஆயிடும். ஸோ செக்ஸ் ஹார்மோன் வந்து அடிவாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இது வந்து நல்லா இருக்கு அப்படின்னா இதுவும் பேலன்ஸ்டாக இருக்கும். ஓகே, இன்னொரு ஒரு பாத்வேவும் இருக்கு, மினரல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன், which is nothing but aldosterone. அல்டாஸ்டிரோன் பற்றி நான் ஆல்ரெடி டையூரிட்டிக்ஸ் பற்றி ஒரு 2 வீடியோ பார்ட் 1 போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் வந்து அல்டாஸ்டிரோனை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாகவே நான் பேசியிருப்பேன். ஸோ இவ்வளோ ஸ்டீராய்டு ஹார்மோன் நம்ம பாடியில் இருக்குது. இந்த எல்லா ஸ்டீராய்டு ஹார்மோனுமே நமக்கு கொலஸ்ட்ராலிருந்து தான் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் கிடைக்குது. இதோ இந்த டெஸ்டாஸ்டிரோனோட ஸ்ட்ரக்சர் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன், தென் டிஹெச்டியோட ஸ்ட்ரக்சரையும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ நான் ஈஸ்ட்ரோஜன் பற்றிலாம் இங்கே எவ்வளோவா பேச விரும்பலை, அது அந்த அளவுக்கு தேவைப்படாது. அண்ட் நமக்கு வைட்டமின் D3 கூட ஒரு ஸ்டீராய்டு ஹார்மோன் தான். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அது வேண்டாம், ஃபைன். இப்போ முக்கியமாக இவ்வளோ சிந்தசிஸை வந்து நான் சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னன்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து நமக்கு இந்த பாத்வேல டெஸ்டாஸ்டிரோன், செக்ஸ் ஹார்மோன் ஒரு பக்கம், ஈஸ்ட்ரோஜன்லாம் வருதா, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வீக் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஐ மீன் ப்ரொடியூஸ் ஆகும் வீக் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன். அதெல்லாம் என்னன்னா லைக் ப்ரொஜெஸ்ட்ரான்ல இருந்து இந்த இடத்துலன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துல DHEA அண்ட் அங்க இருந்து இன்னொன்று அதோட பேர் வந்து ஆண்ட்ரோஸ்டெனிடயோன். ஸோ ஆண்ட்ரோ அப்படின்னு நான் போடுறேன், அதோட கம்ப்ளீட் பேர் வந்து ஆண்ட்ரோஸ்டெனிடயோன். ஸோ ஆண்ட்ரோஸ்டெனிடயோன் அதெல்லாம் நான் ஆண்ட்ரோன்னு போட்டிருக்கேன். ஓகே, இது ரெண்டுமே வந்து வீக் ஆண்ட்ரோஜன். எதுக்காக வீக் ஆண்ட்ரோஜன் அப்படின்னா, இது நமக்கு மேல்ஸ் கிட்டையும் இருக்கும் DHEA அப்படின்றது டிஹைட்ரோ எபி ஆண்ட்ரோஸ்டிரோன், இது ஆண்ட்ரோஸ்டெனிடயோன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து நம்ம பாடியில் மேல்ஸ்க்கும் இருக்கும், ஃபீமேல்ஸ்க்குமே இருக்கும். ஸோ இந்த வீக் ஆண்ட்ரோஜன்ல இருந்து ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்றதுனால தான் நமக்கு டெஸ்டாஸ்டிரோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இந்த DHEA எப்படி கிடைக்குதுன்னா, அது இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் நம்ம பார்த்தோம்ல 17 ஆல்ஃபா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட்ராக்சில் குரூப் வந்து ஆட் ஆகுது. இப்போ ப்ரொஜெஸ்ட்ரான்ல ஆல்ரெடி இந்த இடத்துல ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு, 21 கார்பனும் இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஹைட்ராக்சில் குரூப்பையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல 21 வந்து நம்ம க்ளீவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் எலிமினேட் பண்ணிட்டோம். அதுக்கு பேரு லையேஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே போயிடுச்சுன்னா அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் 19 கார்பன் தான். அப்போ 19 கார்பன் மட்டும் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு டெஸ்டாஸ்டிரோன். ஸோ இவ்வளவுதாங்க. இது எதுவுமே நான் இங்கே போடல, ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ஓவராக தான் கொடுக்குறேன். மேபி ஆக்சுவலாக 2 வாட்டி 3 வாட்டி பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ புரியும் நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீக் ஆண்ட்ரோஜன்ல இருந்து நமக்கு டெஸ்டாஸ்டிரோனும் கிடைக்குது. அது டெஸ்டாஸ்டிரோன்ல இருந்து 5 ஆல்ஃபா ரிடக்டேஸோட ஹெல்ப்பால DHT ஆகும் அது மாறுது.
இந்த வீக் ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து நமக்கு ஃபீமேல்ஸ் கிட்டயும் இருக்கு அப்படின்றதுனால இது நான் ஸ்டார்டிங் சொன்னேன்ல, ஓகே ஒரு வீடியோவில் வந்து ஒருத்தவங்க வே ப்ரோட்டீன் எடுத்தால் வந்து ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அதோட சோர்ஸ் வந்து எங்கேருந்தோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து படிச்சிருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் அப்படின்றது. இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸில் வந்து வே ப்ரோட்டீன் வந்து எடுத்த ஹேர் லாஸ் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணப்போ இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் இல்லை, இந்த ரிசல்ட் தான் வந்துச்சு. ஸோ நான் ஒரு சில ஆர்டிகல்லையும் போய் பார்த்தேன். அப்போ இந்த ரிசல்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சம் அமினோ ஆசிட்ஸ் வே ப்ரோட்டீனில் இருக்கு. ஸோ ப்ரோட்டீன்னாலே அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்க ஒரு விஷயம் தானே. ஸோ ஒரு சில அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த டிஹெச்இஏவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெஸ்டாஸ்டிரோன் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டெஸ்டாஸ்டிரோன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிஹெச்டியும் இன்க்ரீஸ் ஆகும். டிஹெச்டி இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ ஹேர் ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நிறைய ஹேர் ஃபாலிக்கிள் தின் ஆகிடும். ஸோ ஹேர் ஃபால் ஆகும். ஸோ சொட்டை விழுந்துடும் அப்படின்ற ஒரு ரூட் காஸ் இங்கிருந்து தான் எடுத்திருக்காங்க. மேபி என்னோட அப்சர்வேஷன் அப்படிதான் இருக்கு. மேபி இங்கிருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்றது. ஆனா ஸோ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது எப்படின்னா, இது ஆல்ரெடி வீக் ஆண்ட்ரோஜன் தான். என்னதான் டிஹெச்இஏ வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம பாடி டெஸ்டாஸ்டரோன் எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது நார்மலாக அதுக்கு தெரியும். ஸோ ஃபிசியாலஜிக்கலாக நம்ம பாடிக்கு வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றது வந்து ஒரு சில விஷயங்கள் அதுக்கு தெரியும். இன்கேஸ் லைக் ஒரு பர்சனுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டு இருக்கு, அவருக்கு டிஹெச்டி வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸ் என்சைம் தானே டிஹெச்டி கன்வர்ஷனுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த 5-ஆல்ஃபா ரிடக்டேஸோட என்சைமை வந்து ரியாக்ட் பண்ண விடாம இதை தடுத்துருவாங்க. இதை தடுக்கிறதுக்காக எடுக்கிற ஒரு சில மெடிசின்ஸ் தான் ஃபினாஸ்ட்ரைட். லைக் ஃபினாஸ்ட்ரைடு இருக்கு, டியூட்டாஸ்ட்ரைடு இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இன்னும் நிறைய கூட இருக்கு. இப்போ நான் இங்க சொல்ல வர ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம வே ப்ரோட்டீன் எடுத்தாலும் அது டிஹெச்இஏ வந்து இன்க்ரீஸே பண்ணாலும் அப்படின்ற ஒரு சோர்ஸ் இருந்தால் கூட நமக்கு டிஹெச்டி கன்வர்ஷன் அப்படின்றது வே ப்ரோட்டீனால கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸே கிடையாது. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் மேபி நான் இந்த வீடியோவில் ஒரு சில விஷயத்த வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லி கொடுத்துருப்பேன். அண்டு இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம். ஆல்ரெடி நான் ஒரு சில வீடியோவில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பற்றிலாம் பேசியிருப்பேன். அதனால் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க் கூட நான் நிறைய ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, ஸோ நீங்கள் 1 or 2 டைம்ஸ் கண்டிப்பாக நான் எந்த ஒரு எடிட்டுமே இல்லாமல் பின்னாடி ஒயிட் போர்டு வச்சுட்டு ஒரு 3 கலர் மார்க்கரில் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நோட் பண்ணவே லைக் போர் அடிக்காமல் பார்க்குறதே பெரிய விஷயம். இல்லைனா கண்டிப்பாக தூக்கம் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இன்கேஸ் இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே நிறைய நான் ஹைட்ராக்சிலேஷன் பற்றி நான் பேசலை. ஆக்சுவலாக நிறைய ஓகே இன்டெப்த்தாக போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் நான் இன்டெப்த்தாக போயிட்டேன்னா அது நல்லா இருக்காது, சுத்தமாக ஆக்சுவலாக புரியாமல் போயிடும். அதனால நான் ஸ்டீராய்டோட பயோசிந்தசிஸ் பற்றி மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஏன்னா நம்ம சேனலில் நிறையவே அனபாலிக்ஸ் பற்றி பேசுவோம். நான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயுமே சரி பிளட் டெஸ்ட்டு, பிளட் ஒர்க்கு அண்டு அனபாலிக்ஸ், ஆண்ட்ரோஜன்ஸ் இதை பற்றி நிறைய பேசுகிறேன். அப்படின்றதுனால ஸ்டீராய்டோட பயோசிந்தசிஸ் சாப்டர் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கூல் டேஸ்லலாம் சொல்லுவாங்கள்ல ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால் அந்த அளவுக்கு அதை தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அந்த சாப்டர் நமக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஆண்ட்ரோஜன்ஸை பற்றி நம்ம பேசவே முடியாது. ஒரு சில ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ட்ரைனர் ஜாபில் இருக்கிற நிறைய பேர் வந்து ஸ்டீராய்ட்ஸை பற்றி படிக்கணும்னு நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேற ஒரு சாப்டரோட பார்க்குறேன். ஸோ ஸ்டே ஃபிட் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. பாய்.